வணக்கம். இது சொல்வதெல்லாம் துபாக்கூர் வந்திருப்பதும் துபாக்கூர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்க போறது என்னன்னா, நம்மளுடைய அன்னபூர்ணி அவங்களோட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கூப்பிடுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் புருஷனை வச்சிருக்காங்க. புருஷனை வச்சிருக்காங்களா? யாருமா? எங்க அம்மா. என்னம்மா இது பொறுமையா இருக்கு? உங்க அம்மா புருஷனை வச்சிருக்காங்க? என் புருஷனை எங்க அம்மா வச்சிருக்காங்க மேடம். அன்னபூர்ணியோட புருஷனை எங்க அம்மா பேபி அக்கா வச்சிருக்காங்க. பேபி அக்கா அக்காவா? பேபிகா. பேபிகா உனக்கு அம்மா பேரு. பொண்ணு பேர் வந்து அண்ணன் சூரணி. கூப்பிடுமா இந்த பேபிக்காக. வாமா, இப்படி வாமா, இந்த பக்கம் வாமா. ஆப்போசிட்டா உடச்சிப்பா. உங்க பொண்ணு தானமா? பொண்ணே இல்லைங்க. சட்டாளத்தி ஆயிட்ட மேடம். இப்ப நான் சொல்லக்கூடாது இல்ல சொல்லி போட்டு எக்கமே நான் சொல்றேன் மேடம். அது சத்திரசேகரையும் வச்சுக்கிட்டா. அது சூரியக்கு படி இருந்தவ. சூர்யாவுக்கு முன்னாடியா? ஆமா, சைக்கிள் மணி பின்னாடி. சைக்கிள் மணிக்கு முன்னாடியா? பின்னாடி பின்னாடியா? அப்புறம் முன்னாடி இருக்க சுகர் போச்சுக்குவாங்கல்ல, ஐயாருமா சுகுமார் மேடம். சுகர் சுகுமார் சுகர் புரியுதா? வீட்டா இத்தனை பேர் யாரு? வீட்டு வீட்டுக்காரங்க ஒருத்தருமா? அப்ப சந்திரசேகர் என்ன பண்றது? ஒதுக்க முடியாதுல்ல. இது நீங்க பேர் இல்லம்மா, வீட்டுக்காரர்கள் அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள். சரி, உங்களோட பிரச்சனை இப்ப எதுக்காக வந்திருக்கீங்களோ அதை மட்டும் பேசலாமா? பொறுமையா 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 இருந்தா அமைதியா. சாந்தி இல்ல பேர். இப்போ என்னமா? சரி மேடம், அதெல்லாம் கேட்டீங்கன்னா பரிசையா சொல்லுவா. அதான் என்ன பேசுவேன் எடுத்து உத்தமி வரான் இவ்வளவுதான் ஊட்டு விலை எடுக்க சொன்னாங்க மேடம். நான் பேசுவேன், நீங்க அமைதியா இருக்க. நீ என்னமா பேசிட்டு இருக்க? அவங்க பேச சொல்லுங்க. அவன் புதுசு என்ன நான் இருக்கேன், நான் பேசுவேன். உனக்காக உங்களுக்காக நான் பேசுறேன்மா. உங்களுக்காக பேச நான் இருக்கேன். இந்த கோமல நான் இருக்கேன்மா. ஆமாமா, கோமல வண்டி அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கனவு கேட்கலாம். அமைதியா இருக்கலாம். சந்திரசேகர் மணிரஞ்சன். ஏன் அது இல்லம்மா, இப்ப என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களோ அந்த கனவை செய்யணும்னு கேட்கலாம். அதுவே மகேஷ். மகேஸ்வரன். மகேஷ் வரன் டேட. மகேஷ் பாப்பா இங்கிட்டு வாங்க. ஏங்க உட்காரு, அமைதியா உட்காரு. ஒய்ஃப் யாருவா? நான் பேசிக்கிறேன். அமைதியா இருமா, நான் பேசிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அமைதியா இருமா. ஒரு அமைதியா இருமா. வேண்டாம், அமைதியா இருமா. ஏமா உங்க அம்மா பேபிக்காவுக்கும் உனக்கு என்னமா பிரச்சனை? என் புருஷன் எல்லாம் வச்சுக்கிட்டா மேடம். ஏமா புருஷன் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. மரியாதையா எல்லாரும் மரியாதையா சொல்ல மேடம். புருஷன் இருக்கு ஒரு ஆள்மா. சரி, ஒருத்தர் வச்சுக்கிட்டாரு மேடம். மகேஸ்வரன். ஏப்பா மகேஸ்வரன், என்னப்பா இது? சந்திரசேகர் வாட்ஸ்அப்ல பேசிட்டு அடுத்த கணவனுடைய பேச்செல்லாம் இங்க வேண்டாமா. இப்ப வந்து கணவருக்கு மட்டும் பேசுங்க. அடுத்த கணவருக்கு அடுப்பான பேசுங்க. அவங்களும் வெளியே உட்காந்து எங்களுக்கும் கண்டென்ட் வேணும்ல. எங்களுக்கும் கண்டென்ட் வேணுமா வேணாமா? கண்டென்ட் வேணுமா வேணாமா? சரி, அமைதி அமைதி அமைதி. அதான் ஒரே மாதிரி மாதிரியே. ஏன்பா உங்க மாமியாரையும் நீ வந்து தப்பால சொல்றதுக்காக உங்களுடைய மனைவி சொல்றாங்க. என்ன விஷயம்? உண்மையா? அவங்கதான் பேசுப்பா. உண்மைதான். வெக்ஸமா இல்ல? இல்ல உனக்கெல்லாம் வெக்ஸம்? அவர் சொல்றாரு மேடம். நீ சம்பந்தமா உனக்கு வெக்ஸமா இல்ல? இல்லையா மேடம்? அவளே கேளுங்க மேடம். மேடம் என் புருஷன் வந்திருக்க தொட்டு தாலி கட்டிருக்கிறாரு. பாருங்க மேடம். தாலி கட்டின கணவன் நீ தானே? அங்க ஒண்ணுமே கட்டலப்பா. தாலி மட்டும் தான் அப்புறம் கட்டு கட்டி கட்டிட்டா போல மேடம். என்னமா இது? எனக்கு ஆகாதுமா, பிரஷர் ஆகுமா, ஒரே வேணும். அமைதியா இருமா. நான் சொல்லுமா என்ன பிரச்சனைகள் என்னன்னு சொல்ல. மகிஷா மகேஷ் அதுவும் தெளிவா சொல்றானே மேடம். நான் மகிஷாசுரமர்தன் கூப்பிடுறேன். அவங்க மகேஷன் செல்ல அமைதியா ஒண்ணுமா நீங்க பேசி கேட்கறேன். அம்மாவை கொண்டு சமாதானம் பேசி மேடம். எனக்கு அம்மா சொன்னீங்கன்னா நான் கொலை பண்ணிட்டு போயிருவேன். நீ எனக்கு அம்மாவாடி. அம்மா அம்மா தகுதி இருக்காடி. அவர் உனக்கு அப்பா
பேச்சு சமாதானம் அமைதியா இருக்கு, பேச்சு சமாதானம். நான் இருக்கேன் உனக்காக, நான் இருக்கேன். அமைதியா இருமா, அதாவது பாப்பா நீ அமைதியா இருமா, நான் இருக்கேன் சரியா. அம்மா பொண்ணுக்குள்ள சண்டை கட்சி இருக்க கூடாதுமா. ஏமா உங்களுக்கு கொஞ்சம் கூடி வெக்கமா இல்ல? ஒரு மருமகனை போய் வாய மூடு முதல்ல, வெக்கமா இல்ல? தனியா என்ன தனியா கேட்டியா? சொல்லுமா. என்னமா யார பார்த்து போலீஸ கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், சொல்லுங்க. போலீஸ கூப்பிடுவேன். உனக்கு வெக்கமா இருக்கா இல்லையா? இங்க பாரு, வெக்கமா இல்ல உனக்கு? எனக்கு என்ன வைக்கும்? 4-5 வருஷம் வச்சு சுத்துறேன். இருமா, எங்க அம்மா ரொம்ப மோசமான பொண்ணு, நீ ரொம்ப வெரி worst woman. என் கூட வரியால் முன்னாடி இருக்க பெரிய மதர் மணி சைக்கிள் பாடி மேடம். நாங்க சைக்கிள்ல போனோம்னு சொன்னாலும் அதுக்கு காத்தடிக்க வந்தத. அப்படியா மேடம் நீங்க தீர்மானமே சொல்லாதீங்க மேடம். நான் ஓப்பனா சொல்றேன், உங்க அம்மா சரியில்லை, அதுதான் மேடம். பொம்பளை சரியில்லை. பொம்மை மேடம். அதாவது என்ன பண்ணுவோம் படிக்கமா, நான் எங்க செய்வோம் உனக்கு துணையா இருக்கும் மேடம் தான் உனக்கு துணையா இருப்போம் மேடம். இவரை விட்டு அவன் அடிக்க மேடம். அவனுக்கா இருக்க மாட்டேன், நீ இருக்க உங்களுக்கு கை காசு இல்லையா? உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்காக உங்களுக்காக வாங்க ஓடிடலாம். நம்ம 2 பேரும் காதல் திருமணம் செஞ்சு நீங்க யாரு? இல்ல நாங்க சமாதானம் பேச வந்து வெளியாளுங்க. ஏமா இது வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பேரு உனக்காக சொல்லுங்க மேடம். ஏமா கொஞ்சம் கேளுமா, நீங்க வந்து டிவி சேனல் சொல்வதெல்லாம் துபாக்கூர் வந்தவங்களும் துபாக்கூர். எங்க வா மூஞ்சியை காட்டுங்க. குழந்தா இருக்கு பாரு. என்ன ஏமா துபாக்கூருங்கிறாங்க மேடம். ஒரு நிமிஷம் இப்போ எனக்கு வந்து ஒரு நீதி தீர்ப்பு சொல்லியே ஆகணும். வாய் மூடுமா ஒரு சப்போர்ட் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அன்னபூர்ணி அமைதியாரு மேடம். நம்ம ஸ்டுடியோல பேசலாம். பேபிகா உனக்காக நான் இருக்கேன். பேபிகா என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் கிடைக்குங்க நான் பேசுறேன் தனியா பேசுறேன். ஒரு நிமிஷமா அப்பா விட்டு கொடுத்துட்டேன் மேடம். அப்பாவை ஒரே நிமிஷம் இருமா. உங்களுக்கு நாயம் கேட்க வந்து நாயம் பேசணும்னு தெரியல. இல்ல எனக்கு சித்தப்பா பொண்ணோட பெரியப்பா நீங்க ஊட்டிதான் நான் பட்டாரு வச்சு சமாதானம் பண்றேன். சாணி கட்ட சாணி நான் என்ன சொல்றேன் பேசணுமா? அப்பதான் வர முடியும். நான் சொல்றது வரணும் பேசணும் மேடம். நான் என்ன சொல்றேன், அமைதியாரு மகேஷ் கோமா வழியாகினா சொல்வதெல்லாம் அடுத்தது அடுத்த வாரம் பார்ப்போம். பாப்போம் போறேன். உங்களுக்கு அப்பா இல்ல